கல்வி சிறக்க வேண்டும் என்கிற கருத்தில் ஆற்று மெய்நிலை உரையாடல் மையத்தில் நடந்த உரையாடல் நிகழ்வில் கற்றல் கற்பித்தல் குறித்தும் சமூக போக்கு குறித்தும் வாழ்வியல் நெறி குறித்தும் ஐயா சிவகதிரவன் அவர்கள் பகிர்ந்த கருத்துரை. அனைவருக்கும் வணக்கம். ஆற்று மெய்யியல் உரையாடல் மையத்தின் செயல்பாடுகளில் ஒன்றாக இருக்கிற வாழ்வியல் சார்ந்த நூல்களை வாசிப்பது, அதை பற்றி உரையாடுவது என்கிற நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று கல்வி குறித்த புத்தகங்களை நாம் வாசித்து பின்பு உரையாடும் முகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த உரையாடலை நான் இந்த உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்வி குறித்த சிந்தனைகள் தற்காலத்தில் நிறையவே காண முடிகிறது. கல்வி குறித்த சிந்தனைகளை நாம் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். கல்வியை உரையாடலுக்கு உட்படுத்துகிறோம். பொதுவாக எப்படி இருக்கிறது என்றால், மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு சிறந்த கல்வி முறை என்ன என்பதாக இருக்கிறது. சற்று ஆழமாக மாணவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு எளிய முறையில் எவ்வாறு கற்பிப்பது என்கிற பாடத்திட்டங்களை பற்றி உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மாற்றுக்கல்வி குறித்து பேசுகிறவர்கள் இந்த உரையாடலில் ஈடுபடுவதுண்டு. வீட்டிலிருந்து கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், பள்ளிக்கூடங்கள் பயனற்றதாக இருக்கின்றன என்று கல்வி குறித்த உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய உரையாடல்களின் வழியாக கல்வி என்கிற ஒரு பரந்த கருத்தினை முழுவதுமாக உரையாடிவிட முடியாது. கல்வி என்கிற கருத்தினை முழுவதுமாக நீங்கள் உரையாட வேண்டும் என்றால் அதற்குள் சாரமாக இருக்கிற சில பகுதிகளையாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பம். கல்வியை பற்றி எழுதியிருக்கிற கல்வி குறித்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்திற்குள் இருக்கிற கல்வி சிந்தனைகளையும் மாற்று கல்வி கோட்பாடுகளையும் உரையாடலுக்கு உட்படுத்துவது என்பது தற்போது இருக்கிற கல்வி முறை மீது உங்களால் ஒரு உரையாடலை செய்ய முடியும். தற்போது இருக்கிற கல்வி முறை என்பது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம்புக்குள் இருக்கிறது. அந்த வரம்பிற்குள் இருக்கிற கல்வி முறைக்குள்ளேயே நீங்கள் உங்கள் விமர்சனத்தையும் உங்கள் கருத்துகளையும் மிக துணிச்சலாக உங்கள் எதிர்கருத்துகளையும் நீங்கள் வைக்க முடியும். அப்படித்தான் வைக்க வேண்டும் என்பது அந்த வரம்பினுடைய திட்டமும் கூட. எனவே கல்வி பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றால், கல்வியினுடைய மெய்யான பொருள் குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்றால், கல்விக்குள் நீங்கள் செய்ய வேண்டிய குறிப்புகளை குறித்து ஒரு விரிவான உரையாடலை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் என்றால், இப்போது இருக்கிற வரம்புகளை விட்டு நீங்கள் வெளியில் நின்று பார்க்க வேண்டும். நான் பார்த்த அளவில் கல்வியை பற்றி பேசுகிறவர்களுக்கு இந்த வரம்புகளை நினைவூட்டினால்
அவர்கள் நம்மை கல்விக்கு எதிரானவர்கள் என்று சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அவ்வாறு தான் சொல்ல முடியும். கல்விக்குள் நின்று கொண்டு நீங்கள் யாவற்றையும் விரிவாக பார்க்க முடியும் என்கிற உண்மையிலிருந்து நான் இதனை பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் கல்வி என்கிற கருத்தை நீங்கள் ஒரு வரம்பிற்குள் நிறுத்தி வைத்துக்கொண்டு அந்த வரம்பிற்குள் இருக்கிற எந்த ஒரு நடைமுறைக்கும் சிறிதும் பாதகம் இல்லாமல் ஒரு பாடத்திட்டத்தை முன்வைத்து கொண்டு அவற்றை கல்வி என்று பேசுவது, அதற்குள் மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பேசுவது, கல்விக்குள் ஏதோ பெரும் மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது என்கிற மாயையான போக்கு. அது ஒரு மயக்க நிலை. அந்த வரம்புகளுக்குள் நின்று கொண்டு நீங்கள் கல்வி குறித்து எதையும் பேசிவிட முடியாது. அந்த வரம்புகளை களைத்தால் மட்டுமே கல்வி குறித்து விரிவான உரையாடலை உங்களால் செய்ய முடியும். எனவே கல்வி என்பது இந்த வரம்பிற்கு வெளியில் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சில சாரமான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி வாழ்வை பற்றியது என்று சொல்வதுண்டு. வாழ்வினுடைய போக்குகளை மதிப்பிடுவதற்கு கல்வி ஒரு கருவியாக இருக்கிறது என்று வரம்பை விட்டு வெளியே வர விரும்புகிறவர்கள் சொல்வதுண்டு. கல்வி வரம்பை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சொல்வதுண்டு. அதே வேளையில் அவர்கள் வெளியே வந்ததாகவும் நாம் பார்க்க முடியவில்லை. கல்வி என்பது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக வாழ்வு என்பது என்ன என்பதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும் என்றால், வாழ்விற்கும் சமூகத்திற்கும் இடையில் இருக்கிற உறவு என்ன என்று உங்களுக்கு ஏதாவது தெரியும் என்றால், அந்த புரிதலின் அடிப்படையில் மட்டுமே கல்வி குறித்து நீங்கள் உரையாடி பார்க்க முடியும் என்பது கல்வி குறித்து உரையாடுவதற்குரிய முதன்மையான பொறுப்பு அல்லது தகுதி என்று வைத்துக்கொள்ளலாம். வாழ்வை பற்றி, வாழ்வின் போக்கை பற்றி, ஒரு தனி மனிதனுடைய வாழ்விற்கும் அந்த தனி மனிதன் சமூகத்தோடு உறவாடுவதற்கும் இடையே உள்ள உறவுநிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் என்றால் மட்டுமே கல்வி பற்றி பேசுவதற்கும் பேசியவர்களை விமர்சிப்பதற்கும் கல்விக்குள் புதிய முயற்சிகளை செய்து பார்ப்பதற்கும் இயலும் என்பது என்னுடைய பார்வை. எனவே நீங்கள் கல்விக்குள் செல்லும் முன், கல்வியை பற்றி பேசும் முன், வாழ்வு குறித்து, சமூக போக்கு குறித்து உங்களுக்கு சில அடிப்படைகள் தெரிந்திருக்க வேண்டும். சமூக போக்கு எவ்வாறு இருக்கிறது, சமூகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதாக நடப்பில் இருக்கிற நடைமுறைகளை தள்ளி வைத்துவிட்டு, ஒரு மனிதனுக்கு சமூகம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். கல்வி முறைகள் நவீனத்தில் கடைபிடிக்கப்படுகிற சில கல்வி முறைகளில் இருக்கிற பாடத்திட்டத்தை பார்க்கிற போது சமூகம் பயன்படாது என்கிற பரிந்துரைகளை அவர்கள் வைக்கிறார்கள். சமூகத்தில் நடப்பில் இருக்கிற கல்வி முறை பொருந்தாது என்கிற கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் வீட்டு வழி கல்வி முறை, வீட்டில் இருந்து கொண்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது, சமூகத்தில் இருந்து விலகி குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது என்பதான கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். சமூகத்திற்குள் கல்வி என்ன வேலை செய்கிறது, ஒரு மனிதனுக்கும் கல்விக்கும் இடையே இருக்கிற உறவு என்ன என்பது பற்றி பாராததனுடைய விளைவாக இந்த கல்வி முறைகள் இருக்கின்றன. ஒருபுறம் குழந்தைகள் மீது நேரடியாக திருத்தம் செய்ய வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்கிற கோணத்தில் அழுத்தம் கொடுக்கிற கல்வி முறைகள் நடப்பில் இருக்கின்றன. இவை யாவற்றிற்கும்
பொதுவாக இருக்கிற பிழையான கருத்து என்னவென்றால், பிறழ்வான நடைமுறை என்னவென்றால், வாழ்வு பற்றி, தனிமனிதனுடைய மகத்துவம் பற்றி கல்வியாளர்களுக்கும் கல்வி பற்றி உரையாடுகிறவர்களுக்கும் ஒரு முழுமையான முறையான பார்வை இல்லை என்பதை நாம் காண முடிகிறது. அடிப்படையில் வாழ்வு சமூகம் என்கிற தளத்தில் நீங்கள் பார்க்கிற போது, கல்வியை பொருத்த வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கிற போது, சமூகம் ஒரு தனி மனிதனுக்கு என்ன செய்கிறது என்பதை ஆழ்ந்து நோக்க வேண்டும். சமூகத்திற்குள் தனி மனிதன் ஊடாட்டம் கொள்கிற படிநிலைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். நான் முன்பு சொன்னது போல, எல்லா மனிதர்களும் சமூகத்தை விட்டு வெளியில் நின்று கொண்டு சமூகம் குறைபாடுடையது என்பதை நடப்பில் தற்காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்காலத்தில் ஊடக வளர்ச்சியினுடைய விளைவாக மெய்யியல் பேசுகிற சில மெய்யியல் கோட்பாட்டாளர்கள் சமூகம் பயன்படாது என்கிற கருத்தினை முன்வைக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி விளைவால் அவர்களுடைய மெய்யியல் கருத்துக்களினுடைய சொற்களை மட்டும் கேட்டுக்கொண்டு அந்த சொற்களின் வழியாக சமூகம் உதவாது என்பதை மீண்டும் மீண்டும் ஒரு அறைகோல் போல சொல்கிற போக்கு சமூகத்தில் இருக்கிறது. நான் ஒரு சான்று, என் வாழ்வில் நடந்த ஒரு சான்றினை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். என் நண்பர் ஒருவருக்கு திருமணம் செய்யும் வயது வந்தபோது அவர் திருமணத்தை மறுத்தார். திருமணத்தை மறுப்பதற்கு காரணம் கேட்டபோது, திருமண உறவுகள் சமூகம் சார்ந்தவை, சமூக உறவு, சமூக ஊடாட்டம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு அழுத்தம் கொடுப்பவை, எனவே இத்தகைய திருமண வாழ்க்கை முறை எனக்கு உடன்பாடு இல்லாதது, நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று அவர் திருமணத்தில் தன்னை இணைத்து கொள்ளவே இல்லை. இதை எங்கிருந்து சொல்கிறார் என்று அவரிடம் பேசிய போது, அவர் ஒரு மெய்நிலை ஆய்வாளரினுடைய கோட்பாட்டாளரினுடைய பெயரை சொல்லி, அவரை போன்று இன்னும் சிலருடைய பெயரை சொல்லி, திருமண வாழ்க்கை முறை சமூகத்திற்கு உட்பட்டது, மனிதன் சமூகத்திற்குள் செல்கிற போது அவனுடைய மகத்துவம் இழந்து போகிறான் என்றெல்லாம் கோட்பாடுகளை சொல்லி அவர் திருமணத்தை மறுத்தார். அந்த மெய்நிலை கோட்பாட்டாளரினுடைய கருத்துகள் என்னவாக சொல்லப்படுகிறது என்பதை இவர் மேம்போக்காக புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிந்தது. பின்னாளில் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தற்போது திருமணம் குறித்து அவருக்கு ஒரு தவறு இழைத்து விட்டோம் என்கிற மனநிலை வந்திருக்கிறது. இதற்கு காரணம், நேரடியாக ஒரு மெய் கருத்தை எடுத்துக்கொண்டு சில சொற்களை தொகுத்து கொண்டு சமூகத்தில் இது இருக்கிறது என்று மறுக்கவோ ஏற்கவோ செய்யும்படியான செயல்பாடுகளை செய்வது. அந்த வகையில் கல்வியும் இன்று சமூகத்திற்குள் என்னவாக இருக்கிறது என்பதை மேம்போக்காக பேசுகிற நிலையில் இருக்கிறது. சமூகத்தினுடைய பங்கு என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியிலும் சமூகத்தினுடைய பங்கு என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதன் வழியாக மட்டுமே கல்வி உள்ளிட்ட சமூக நடைமுறைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பது அதற்குள் பொதிந்திருக்கிற கருத்து. எனவே கல்வி குறித்த இன்ன பிற சமூக நடைமுறைகள் குறித்த பார்வை என்பது கூர்மையாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் முன்பு சொன்ன சான்றில் அந்த நண்பருக்கு திருமணம் குறித்த கருத்து எதுவாக இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்தில்லை, இருக்கலாம், அது அவரது உரிமை. ஆனால் சமூகத்தை அவர் எவ்வாறு பார்க்கிறார் என்பது மிக முக்கியமானது. சமூகம் பல படிநிலைகளை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது. சமூகம் என்பது தனி மனிதன் வாழ துவங்குகிற போது மனிதர்களுடைய வாழ்க்கை முறை இணக்கமாகவும் இசைவாகவும் ஒருவரை ஒருவர் சார்ந்தும் கலந்தும் இருப்பது போன்ற வாழ்க்கை முறையாக அமைவது என்பது
ஒரு நல்வாழ்க்கைக்குரிய அறம். இவ்வாறு நல்வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் குழுவாக, கூட்டமாக, ஒரு தாய் வழி பிறந்தவர்கள் ஒரு இனமாக வாழ்வது என்பது ஒரு மனித வாழ்வினுடைய சாரமான முறை. அவ்வாறு மனித வாழ்வை வாழ வேண்டும் என்று இருப்பதுதான் வாழ்விற்குரிய அறமும் கூட. அந்த வகைப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு துவக்கமான வாயிலாக சமூக வாழ்க்கை முறை பங்காற்றுகிறது. இந்த சமூக வாழ்க்கை முறைக்குள் வருகிற போது பலர் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை முறையை பலரும் ஏற்றுக்கொள்கிற நிலை இருக்கிறது. அதாவது 5 பேர் இருக்கிறோம், சமூகமாக வாழ இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் 5 பேரினுடைய நலம் குறித்தும் 5 பேருக்கும் அக்கறை இருக்கும். 5 பேரும் அக்கறையோடு பிறர் மீது அரவணைப்போடு வாழ்ந்து தம் வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்பது என்பது குழுவாக வாழ்வதனுடைய வாழ்க்கை முறைக்கான இலக்கணம். அப்படி 5 பேரும் 5வருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதில் சமூக செயல்பாடு இல்லை என்றால் பிறர் குறித்து மற்ற 4வருக்கும், ஒருவர் குறித்து மற்ற 4வருக்கும் எந்த அக்கறையும் எழ வேண்டியதில்லை. 5வரும் 5 விதமாக தம் வாழ்வை வாழலாம். ஒருவரை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. ஒரு பொருளோ, இடமோ, நிலமோ, எந்த ஒரு கருவியோ இன்னொருவருக்கு வேண்டும் என்கிற அக்கறை கொள்ள அவசியமில்லை. சிதைவை குறித்தோ சேகரிப்பை குறித்தோ பொறுப்பு என்பது வேண்டியதில்லை. ஒழுங்கு குறித்து சிந்தனை வேண்டியதில்லை. இவ்வாறு எந்த பொருள் குறித்தும் ஆக்கமும் சிந்தனையும் அவசியமில்லாத நிலை சமூகத்திற்கு நுழைவதற்கு முன் இருக்கும். நீங்கள் சமூகமாக வாழ துவங்குவீர்கள் என்றால் உங்களது ஊதாரித்தனங்களை சமூகம் நெறிப்படுத்தும். உங்களோடு இருக்கிற ஒரு மனிதருக்காக, ஒரு இளம்பெண்ணுக்காக, ஒரு குழந்தைக்காக, ஒரு முதியோருக்காக நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்கிற அறத்தை சமூகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சமூகத்திற்குள் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பிறருக்காக அக்கறை கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை சமூகம் திருத்தமாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கற்பித்து கொண்டே இருக்கும். குழுவாக வாழ்கிற போது எல்லோருக்கும் ஒரு வகையான நுட்பம் வாய்த்திருக்காது. நுட்பத்தில் குறைவானவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்று சமூகம் உங்களுக்கு விளக்கும். நுட்பத்தில் துடிப்பானவர்களை பின்பற்றி கொள்ள வேண்டும் என்று சமூகம் வழிகாட்டும். இப்படி ஒவ்வொரு தனிநபரினுடைய ஏற்ற இறக்கமான உளவியல் போக்குகளை, இன்ன பிற பங்களிப்புகளை ஒரு சேர கட்டி அமைக்கிற ஒரு பெரும் பங்கினை சமூகம் ஆற்றிக்கொண்டே இருக்கும் என்பது சமூகத்திற்குள் இருக்கிற கட்டமைப்பு. சமூகத்திற்குள் இருக்கிற கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு சமூகத்தில் வாழ்கிற போது நாமெல்லாம் எவ்வாறு ஒருவரை ஒருவர் இணைத்து பிணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் சமூகத்திலிருந்து நாம் எவ்வளவு விலகி இருக்கிறோம் என்று இன்றைய நடைமுறையில் பார்க்க முடியும். இன்றைய நடைமுறையில் அது ஒரு கூத்து போல நடந்து கொண்டே இருக்கிறது. சமூகமாக இருப்பதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. நான் முன்பே சொன்னது போல் ஏதாவது ஒரு கோட்பாட்டினை படித்து கொண்டு அவற்றை பற்றி பிடித்து கொண்டு ஊதாரித்தனத்தை சமூக மீறல் என்று கூப்பாடு போடுகிற கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த கூப்பாடுகளை பற்றி பொருட்படுத்தாமல் இவற்றை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு சமூகம் என்பது என்ன செய்து கொண்டிருக்கிறது, சமூகத்தில் ஈடுபடுகிறவர் என்னவாகிறார் என்பதை ஒவ்வொரு படிநிலையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீங்கள் உதிரியாக இருக்கிற போது உங்களது வேலையின் பங்களிப்பும், நீங்கள் சமூகமாக இருக்கிற போது உங்கள் கூட்டுழைப்பின் பங்களிப்பும் தருகிற விளைவு பெரும் மாற்றத்தோடு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது நிலை 1. நீங்கள் ஒரு மனிதன்
எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த கடமை உணர்வும் இல்லாமல் சுற்றித் திரிகிற நேரத்தில் அவன் சமூகத்தில் வெளியில் இருக்கிறான். அவ்வாறு இருக்கிற மனிதனை ஒரு கூட்டாக, குடும்பமாக, வாழ்விற்குரிய மகத்துவத்தை உணரச் செய்து, பிறரோடு இணங்கியிருக்கிற இணைப்பிற்குரிய காரணங்களை விளக்கிச் சொல்லி, வழிகாட்டி, ஒருவரை ஒருவர் அரவணைத்து, ஒருவரை ஒருவர் பேணி, ஒருவருக்கு ஒருவர் உதவி, உழைத்து, பங்களிப்பு செய்து வாழ்கிற வாழ்க்கை முறையை சமூகம் பரிந்துரைக்கிறது. இந்த வாழ்க்கை முறையை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்கிற நெறிப்பாடுகளை சமூகம் வழங்குகிறது. இந்த வாழ்க்கை முறைக்குள் ஒரு மனிதன் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறான் என்பதை சமூகம் காட்சிப்படுத்துகிறது. இதன் விளைவாக ஒரு குழு வாழ்க்கை என்பது, ஒரு சமூக வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை அரவணைப்பு சிந்தனை கொண்டவனாக, பேணி காக்கும் சிந்தனை கொண்டவனாக, பிறருக்கு உதவும் சிந்தனை கொண்டவனாக வளர்த்தெடுக்கிறது, கூர்மைப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது என்பது முதல் நிலையில் உள்ளது. ஆக யார் ஒருவரும் மனிதனாக இருக்க விரும்புகிறார் என்றால் அவர் முதலில் சமூகமாக இருக்க வேண்டும். அவர் சமூகமாக இருக்க வேண்டும் என்பதன் பொருள் என்ன என்றால், தான் என்கிற நிலையை தாம் என்கிற நிலை உயர்த்தி, யாம் என்கிற பெருநிலைக்கு அவர், பெருமை மிகுந்த நிலைக்கு அவர் உயர வேண்டும். எனக்கு என்கிற சிந்தனையை தவிர்த்துவிட்டு எங்களுக்கு, எமக்கு என்று விரிவு செய்கிற சிந்தனையை அவர் பெற வேண்டும். அந்த அறிவினை அவர் பெற வேண்டும். இவையெல்லாம் ஒரு மனிதனுக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றம். இந்த மாற்றத்திற்கு உதவியாக, துணையாக, வழிகாட்டியாக சமூகம் முதல் நிலையில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்படியாக சமூகத்தினுடைய உட்கட்டமைப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும், நாம் பார்க்க வேண்டும் என்பது இன்றைய நிலை. இந்த காலகட்டத்தில் சமூகத்தினுடைய உட்கட்டமைப்பு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்து அதற்குள் உரையாடுவதற்கு ஒருவருக்கும் நேரமில்லாத சூழலில் சமூகம் குறித்து இவ்வளவு விரிவாக நாம் உரையாட வேண்டியிருக்கிறது. எனவே நண்பர்களே, சமூகம் குறித்து நாம் எடுத்த எடுப்பில் சமூகம் உதவாது அல்லது உதவும் என்கிற ஒரு கருத்து குவியலுக்குள் தேங்காமல், சமூகத்தினுடைய உட்கட்டமைப்பு என்னென்ன வேலைகளை, என்னென்ன படிநிலைகளில் செய்கிறது என்பதை புரிந்து கொள்வதன் வழியாக மட்டுமே சமூகத்தில் இருக்கிற எல்லா வகையான நடைமுறைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அந்த வகையில் ஒரு மனிதன் எந்த பொறுப்பும் இல்லாத, எந்த கடமை உணர்வும் இல்லாத, எந்த பேணி காக்கும் திறனும் இல்லாத, வழிகாட்டலும் இல்லாத ஒரு மனிதன் சமூகமாக வாழ்கிற போது பொறுப்புணர்வு மிக்கவனாக, வாழ்க்கை குறித்த மகத்துவம் உணர்ந்தவனாக மாறுகிற வழிகாட்டலை சமூகம் தந்து கொண்டே இருக்கிறது. இது எவ்வாறு சமூகம் தருகிறது என்றால், சமூகத்திற்குள் அறம் என்றால் என்ன, பேரண்டம் என்றால் என்ன, வாழ்வென்றால் என்ன என்கிற கோட்பாடுகளை உணர்ந்தோர்கள் இருப்பார்கள். இந்த பேரண்டத்தில் துவங்கி அன்றன்று விளைகிற விளைபொருட்கள் வரை ஒவ்வொன்றிற்கும் ஊடாக இருக்கிற வாழ்வியல் போக்குகளை அறமாகவும் நீதியாகவும் வழிமுறைகளாகவும் தொகுத்து வைத்திருக்கிற உணர்வாளர்கள் சமூகத்திற்குள் இருப்பதால், அவர்களினுடைய வழிகாட்டலின்படி இந்த சமூகம் இயங்குவதால், ஊதாரியாக பொறுப்பற்றவனாக இருக்கிற ஒரு மனிதன் இவர்களுக்கு ஊடாக இருந்து வாழ்கிற போது அவருக்குரிய சமூக வாழ்க்கை முறை என்பது நெறிப்படுகிறது என்பது சமூகத்திற்குள் நடக்கிற செயல்பாடு. இந்த வகையில் சமூகத்திற்குள் ஒரு மனிதன் நுழைவதும், சமூகத்திற்குள் நிலைப்பதும், அதற்குள் தம் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதும், தொடர்ந்து நெறிப்பட்டு கொள்வதுமாக ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் சமூகம் இந்த நிலையை மட்டும்தான் வைத்திருக்கிறதா என்றால், இந்த நிலையில் மட்டும் சமூகம் நின்று கொள்வதில்லை. சமூகத்திற்குள் நெறிப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை முறை கொண்டவர்களும், நெறிப்பிறழ்வோடு வாழ்கிற தனிமனித கோளாறுகள் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். தனிமனித கோளாறுகளை சமூகம் இணைப்பதில் பெரும் தோல்வியோடு நின்று கொண்டிருக்கிறது. தனிமனித கோளாறுகளாக இருக்கிற சுரண்டல், ஒருவரை ஏமாற்றுவது,
ஒருவரை திருடி பிழைப்பது, கருத்தையும் அறிவையும் பொருளையும் கூட திருடி பிழைப்பது, நேர்மையற்ற திறன், இருமாப்போடு இருப்பது உள்ளிட்ட தனிமனித கோளாறுகள் சமூகத்திற்குள் இருக்கின்றன. இவ்வாறு சமூகம் நெறிப்படுத்துகிற முயற்சியில் சில உப விளைவுகளை வெளிப்படுத்துகிறது. அந்த உப விளைவுகள் சில மனிதர்கள் கோளாறு மிக்கவர்களாக மாறி போகிறார்கள் என்பது சமூகத்திற்குள் இருக்கிற பிறண்ட நிலை. இது ஒரு முரண். இந்த முரண் மீது சமூகத்தில் ஆழ்ந்து சமூகத்திற்குள் நின்று நிலைத்த ஒரு மேன்மையுற்ற மனிதனுக்கு இத்தகைய கோளாறுகள் மீது, இத்தகைய பிறழ்வுகள் மீது எரிச்சல், கடுமையான மனநிலை ஏற்படுவது தவிர்க்க இயலாதது. அப்படியான தவிர்க்க இயலாத எதிர் மனநிலையின் காரணமாக அவர் சமூகத்தை விட்டு வெளியில் நிற்கிற தன்மையோடு, அதே வேளையில் சமூகம் சொல்கிற அரவணைக்கும் பண்புகளையும், சமூகம் வைத்திருக்கிற பேணி காக்கும் பண்புகளையும் வைத்து கொண்டு சமூகத்தினுடைய இழிநிலைகளை தவிர்க்க வேண்டும் முகமாய் சமூகத்தை விட்டு வெளியில் நிற்கிறார். இவர் மெய்யறிவு பேசுகிறவராக இருக்கிறார். இது அடுத்த நிலை. இவ்வாறாக சமூகத்திற்குள் வெவ்வேறு படிநிலைகள் வெவ்வேறு தன்மையோடு இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மெய்யறிவாளரை நீங்கள் எடுத்துக்கொண்டு படிப்பீர்கள் என்றால், அவர் சமூகத்தில் ஆழத்தில் இருக்கிற, சமூகம் எதற்காக சமூகமாக இயங்குகிறதோ அந்த கோட்பாட்டில் இருக்கிற பண்புகளை கொண்டவராக இருப்பார். அதே வேளையில் சமூகத்தில் இருக்கிற பிறழ்வான கோளாறான கொள்கைகளை மறுப்பவராக இருப்பார். இந்த பிறழ்வான கோளாறுகளையும் கொள்கைகளையும் மறுப்பதன் வழியாக அவர் சமூகத்திலிருந்து விடுபட்டு விட்டார் என்று நீங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. சமூகத்திற்குள் அவர் சமூகம் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த பேணி காக்கும் பண்பினையும் அரவணைக்கும் பண்பினையும் அவர் முழுமையாக தன்னுள் பொதித்து வைத்தவராக இருக்கிறார். இந்த நெறிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவருக்கு சமூகத்தினுடைய முதன்மையான துவக்க நிலை வழிகாட்டுதல் கூட தேவைப்படாது என்பது ஒரு தனி கருத்து. இப்படியான சமூகத்தினுடைய போக்கு நிலை நமக்கு தெரிய வேண்டும். நான் சாரமான சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டேன். அதற்குள் இருக்கிற சாரம் சமூகத்தினுடைய போக்கு நிலை எவ்வாறு இருக்கிறது, சமூகத்தினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை விளக்கும்படியாக சில சான்றுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பொறுப்பற்ற சிந்தனை உள்ள மனிதனை நெறிப்படுத்துகிற தேவைக்காக சமூகம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது சமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆழத்தில் ஒரு மனிதனுடைய பொறுப்புணர்வு மேம்படும் வேலைக்கும், ஒரு மனிதனுடைய பேணுகிற பண்பு மேம்படுகிற வேலைக்குமான செயல் திட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பொறுப்புணர்வும் பேணி காக்கிற மேன்மையான அறிவும் அரவணைக்கிற பாங்கும் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டும் என்பது அடிப்படையிலும் அடிப்படையானது. இதை பெற்றுக்கொண்ட பின்பு சமூகத்திற்குள் இருக்கிற இழிநிலைகள் ஒருவருக்கு தெரியும் போது அந்த இழிநிலைகளை மட்டும் புறக்கணிக்கும் மனப்பாங்கோடு அரவணைப்பையும் மற்ற மேன்மையான பாங்கையும் தன்னகத்தே வைத்து கொண்டு சமூகத்திலிருந்து விலகி நிற்கிற நிலையை மனிதன் மேற்கொள்வதற்கு உரிமை கொண்டவனாக இருக்கிறான். இந்த வழியில் சமூகத்திற்குள் இருக்கிற இந்த படிநிலைகளை முறைப்படி ஒருவர் கடப்பார் என்றால் அவருக்கு வாழ்வு குறித்து, சமூகம் குறித்து ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவை
எடுக்க முடியும் என்பது இதற்குள் இருக்கிற உண்மை. ஆக சமூகத்தில் என்ன நிலையில் இன்று நம் குழந்தைகள் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதன் வழியாகவும், அந்த ஒப்பீடுகளின் வழியாக ஒரு நல்லதொரு கல்வி முறையை, வாழ்க்கை முறையை வழங்குவதன் வழியாகவும் ஒரு தனிமனிதனுடைய மேம்பாட்டிற்கு உதவ முடியும். அவ்வாறு உதவுகிற வகையில் கல்வி குறித்த புத்தகங்களும் உரையாடல்களும் நிகழ வேண்டும் என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான வேலை. எடுத்தவுடன் குழந்தைக்கு பிறரை அரவணைக்க வேண்டும் என்கிற சிந்தனையை வழங்காமல், பேணி வாழ வேண்டும் என்கிற மாண்பினை சொல்லித்தராமல், சமூகமெல்லாம் பயன்படாது, யாரோடும் சேரக்கூடாது என்பதான கோட்பாடுகளை இலக்கணங்களாக, நடைமுறையாக கொண்டு செலுத்துவீர்கள் என்றால் அது அந்த குழந்தைக்கு எதிரானது, சமூகத்திற்கு எதிரானது, உங்களுக்கும் எதிரானது. ஒரு குழந்தைக்கு அடிப்படையில் என்னவெல்லாம் வேண்டும் என்பதில் இன்றியமையாத கருத்துகள், அந்த குழந்தை யாவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும், அந்த குழந்தை யாவரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும், அந்த குழந்தை தன்னை சுற்றி இருக்கிற நிலத்தின் மீது, சூழலின் மீது, நபர்கள் மீது, விலங்குகள் மீது என்று எதன் மீதும் எவர் மீதும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம். இது இங்குதான் கல்வி தேவைப்படுகிறது. முதலில் சமூகமாக இருக்க வேண்டும் என்று பொத்தாம்பொதுவாக சொல்வதற்கு பதிலாக முதலில் அன்பாக இருக்க வேண்டும் என்பதும், தன்னை போல் பிறர் மீதும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதும், தன்னை போல் தன் சூழல் மீதும், சூழலில் இருக்கிற மனிதர்கள் உள்ளிட்ட, தாவரங்கள் உள்ளிட்ட, விலங்கினங்கள் உள்ளிட்ட பல்லுயிர் தோற்றங்கள் மீதும் அக்கறையோடு பொறுப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை அந்த குழந்தைக்கு ஒரு நெறியாக சொல்லித்தர வேண்டியது அவசியமாகிறது. இந்த நெறி யாருக்கு கிடைத்திருக்கும் அல்லது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்றால், இந்த சூழலை உணர்ந்தவருக்கு கிடைத்திருக்கும். இந்த சூழலை உணர்ந்து கற்றுக் கொடுப்பவருக்கு கிடைத்திருக்கும். இந்த புரிதல் அவருக்கு உரியதாக இருக்கும். அந்த புரிதலின்படி கற்றுக்கொண்டவர்கள் பலரும் கூட இந்த புரிதலில் தொடர்ந்து இருக்கக்கூடும். இவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒரு குழந்தை தானும் தன் சூழலும் இன்ன பிற பல்லுயிர் தோற்றமும் நிறைவாக, மேன்மையாக, துன்பமில்லாமல் இருப்பதற்கு தான் எவ்வகையில் பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்கிற வழிகாட்டலை சமூக வயப்பட்டுத்தான் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் துவக்கத்தில் குழந்தைக்கு இத்தகைய உணர்வு உள்ளவர்கள் வழிகாட்டும்படியான வழிமுறையை கல்விக்கூடமாக வைக்க வேண்டியது நம் பொறுப்பு. பின்பு அந்த குழந்தை தன் மீது, தன் சூழல் மீது, தன் நிலம் மீது, தன்னை சுற்றி இருக்கிற பல்லுயிர் தோற்றங்கள் மீது அரவணைக்கும் பாங்கோடும் பேணி காக்கும் பாங்கோடும் நம்மை வளர்த்து கொள்ளும் என்றால் அந்த குழந்தை தன்னுணர்வில் மேன்மையுறும், தன்னுணர்வில் வளர்ச்சியுறும். அவ்வாறு வளர்ச்சி அடைந்து பார்க்கிற போது சமூகத்திற்குள் ஏதாவது இழிநிலை அந்த குழந்தைக்கு தோன்றும் என்றால், அந்த நடைமுறைகளில் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த குழந்தை சமூகத்தில் அந்த இழிநிலையில் இருப்பவர்களை, புரள் நிலையில் இருப்பவர்களை மீட்கும் பணியில் ஈடுபடும் என்பது அதற்குள் நடக்கிற அடுத்த வளர்ச்சி நிலை. இந்த சங்கிலியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு அடிப்படையில் என்ன வழிகாட்டல் தேவைப்படுகிறது, என்ன சீர்திருத்தம் தேவைப்படுகிறது,
எவ்வாறு வழிகாட்டப்பட வேண்டும், எவ்வாறு சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கற்றுக் கொடுப்பதற்கு, வழிகாட்டி முன்னேற்றுவதற்கு சமூகம் சார்ந்த உணர்வு நிலை பெற்றிருக்கிற வழிகாட்டிகளும் ஆசிரியர்களும் சமூகத்திற்குள் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த வேலையை செய்வது பொருத்தமானது. பின்பு அந்த குழந்தையினுடைய தன்னெழுச்சியான வளர்ச்சியில் அந்த குழந்தை சமூகத்தில் எந்த இடத்தில் இருப்பது, சமூகத்திற்கு எந்த வகையில் பங்களிப்பு செய்வது என்கிற முடிவினை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு உரிய தன்மையில் இன்றைய கல்வி குறித்த உரையாடல் நிகழ்கிறதா என்பதுதான் நாம் பார்க்கிற, கேட்கிற உரையாடல் கருத்து. சமூகத்திற்குள் சமூகம் முற்றுமுதலாக சரி என்றோ, சமூகம் முற்றுமுதலாக விளக்கப்பட வேண்டும் என்றோ ஒரு பரிந்துரையை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று நான் கருதுகிறேன். சமூகத்தினுடைய உட்கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் குறைந்த அளவில் மனிதனாக மாறுவதற்கு சில தகுதிகள், சில நெறிமுறைகள் மனிதனுக்கு தேவைப்படக்கூடும். அவனுக்கு இயற்கை ஒழுங்குகளை உணர்ந்தவர்கள் கற்பித்து கொடுக்க வேண்டும். வாழ்வியல் ஒழுங்குகளை உணர்ந்தவர்கள் கற்பித்து கொடுக்க வேண்டும். வாழ்வியல் ஒழுங்குகளாக, இயற்கை ஒழுங்குகளாக இருக்கிற கருத்துகளில் சாரமாக இருக்கும் அன்பையும் அரவணைப்பையும் பேணி காக்கும் பாங்கையும் உணர்ந்தவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கற்றுக் கொடுப்பதற்கு துவக்கமான நிலையில் சமூகம் பெரும் பங்களிப்பை செய்யும். ஒரு கூட்டு வாழ்க்கை முறை பெரும் பங்களிப்பை செய்யும். அந்த கூட்டு வாழ்க்கை முறை ஒரு இனமாக, ஒரு தனி குழுவாக, சமூகமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த பெரும் பங்களிப்பு அந்த சமூகத்திற்குள், அந்த இனக்குழுவிற்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதை நிகழ்த்துவது அந்த கூட்டு வாழ்க்கை முறையினுடைய அறம். இந்த அறத்தின் பார்ப்பட்டு அது நிகழ்த்துகிற இந்த நடைமுறைகளை உள்வாங்கிக் கொண்டு ஒரு தனி மனிதன் முழு மனிதனாக தன்மை மேம்படுத்தி கொள்ள முடியும் என்கிற அளவில் இந்த கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு மேம்படுத்தி கொண்ட மனிதன் அதற்குள் இருக்கிற புரள்வான செயல்பாடுகளை மாற்றியமைக்கும் முயற்சியோடு அவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட மேன்மையான கருத்துக்களை தம்முள் வைத்துக்கொண்டு இழிவான கருத்துக்களை கைவிடும்படியான நடைமுறைகளை பரிந்துரைப்பது என்பது அவனது வளர்ச்சி. இந்த வளர்ச்சி போக்கில் அவர் சமூகத்தை விட்டு வெளியில் வருகிற மெய்யறிவாளர்களாக மாறலாம், புதிய உணர்வு கொண்டவர்களாக மாறலாம், ஞானம் பெற்றவர்களாக மாறலாம். ஒரு ஞானிக்கும் மெய்யறிவாளர்களுக்கும் புதிய உணர்வு கொண்டவர்களுக்கும் சமூகத்தில் இருக்கிற பேணி காக்கும் பாங்கும் அரவணைப்பு திறனும் அன்பும் ஒப்பீட்டளவில் மிக மிக அதிகம். அத்தகைய மிக அதிகமான உணர்வோடு, மெய்யறிவோடு, அரவணைக்கும் பாங்கோடு ஒரு மனிதன் பிழையுற்று நிற்பவர்களை, இழிநிலையில் நிற்பவர்களை மீட்கும் பொருட்டு சமூகத்தை விட்டு, பிறழ்வான கருத்துக்களை விட்டு நீங்கள் மேலே எழும்பி வாருங்கள் என்று அழைப்பது அவருக்கு உரிய பொறுப்பும் அழகும். இந்த போக்கினை உணர்ந்து கொண்டு ஒரு குழந்தைக்கு கல்வி துவங்கப்பட வேண்டும் என்பது நம்முன் இருக்கிற கல்வி குறித்த பார்வை. இன்று கல்வி குறித்த புத்தகங்களும் அல்லது உரைகளும் உரையாடல்களும் எவற்றை பேசி கொண்டிருக்கின்றன என்றால், நாம் முன்வைக்கிற, நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற எந்த புள்ளியையும் அவை தொட்டு பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. சமூகத்திற்குள், சமூகம் என்கிற வரையறைக்குள் என்று துவங்குகிறவர்கள், சமூகம் சரியானது என்று போற்றுகிறவர்கள், சமூகம் வீணானது என்று தூற்றுகிறவர்கள், இவ்வாறு சமூகம் குறித்து வெவ்வேறான
கருத்துக்களை சிதறலாக கல்வியின் பெயரால் பேசிக்கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். கல்வியின் பெயரால் இத்தகைய உரையாடல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இவை யாவும் என்ன செய்கின்றன என்றால், ஏதாவது ஒரு முனையை பற்றி கொண்டு நிற்கின்றன. சமூகத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த சமூக போக்கினை புரிந்து கொண்டால் ஒரு மனிதனுடைய சிந்தனை மேம்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து அதற்குரிய பாங்கில் நன்முறையில் கல்வியை அவருக்கு கொடுக்க முடியும். ஒரு மனிதனினுடைய சமூக சிந்தனை எவ்வகையில் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வாழ்வியல் குறித்த வளமையான பார்வை ஒரு மனிதனுக்கு எத்தகைய தன்மையில் இருக்கிறது என்பதை பார்த்து அவனுக்கு உரிய நெறியையும் வழிமுறைகளையும் கொடுப்பதே மிகச்சிறந்த கல்வி முறையாக இருக்கும் என்பதுதான் இந்த உரையின் சாரம். ஒரு மனிதனுக்கு அவனது சிந்தனையில் வெவ்வேறு வகையான சிந்தனை போக்குகள் இருப்பதென்பது அவனது வாழ்வியல் உரிமை. அந்த உரிமைக்கு உட்பட்டு அவன் சமூகத்திற்குள் எந்நிலையில் இருக்கிறான், பிறரோடு அன்பு பாராட்டுவதில் எந்நிலையில் இருக்கிறான், பிற உயிர்களை உயிர் தோற்றங்களை அரவணைத்துக் கொள்வதில் எந்நிலையில் இருக்கிறான், பிறர் மனிதர்களுடைய வழி உணர்வதில் எந்நிலையில் இருக்கிறான், தம் உழைப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் எந்நிலையில் இருக்கிறான். இவ்வாறு சமூகத்திற்குள் இருக்கிற பிறரோடு உறவு பாராட்டுகிற ஊடாடுகிற தன்மைகளில் எந்நிலையில் இருக்கிறான் என்பதை முழுவதுமாக உணர்ந்து புரிந்து அதன் அடிப்படையில் அவனுக்கு உரிய வழிகாட்டலை வழங்குவதற்குரிய செயல்பாட்டிற்கு பெயர் கல்வி. இத்தகைய செயல்பாட்டினை, இந்த வழிகாட்டுதல்களை முறையாக செய்வதற்கு இந்த கருத்துக்கள் குறித்து ஆழ்ந்த புரிதலும் உணர்தலும் உள்ளவர்கள் கல்வியாளர்களாக இருக்க வேண்டும், ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். 4-5 புத்தகங்களை மேற்கோள் காட்டிக்கொண்டு 4-5 வகையான நாட்டின் கல்வி முறைகளை கோடிட்டு காட்டிக்கொண்டு சில 100 பள்ளிகளை பார்த்து கொண்டு சில 1000 மாணவர்களை சந்தித்துவிட்டு இதுதான் கல்வி என்று ஒரு புதிய பரிந்துரையை, இதுதான் இப்படித்தான் கல்வி இருக்க வேண்டும் என்று ஒரு மாற்றத்திற்குரிய கோட்பாடுகளை மயக்கத்தின் அடிப்படையில் எழுதுவதும் பேசுவதும் முறையற்றது என்பது என் பார்வை. ஒரு மனிதனுக்கு அன்பாக வாழ்வதற்கு, அரவணைப்பாக வாழ்வதற்கு, பேணி வாழ்வதற்கு எங்கு தேக்கம் இருக்கிறது என்பதை பார்ப்பதும் அந்த தேக்கத்தை தீர்ப்பதும் ஒரு வழிகாட்டியினுடைய கடமை. அந்த வழிகாட்டி அந்த தேக்கத்திற்குரிய காரணங்களை ஆய்ந்து நெறிப்பாடுகளை வழிகாட்டலாக வழங்குகிற முறைக்கு கல்வி என்று பெயர். இப்படித்தான் கற்பித்தல் நிகழ வேண்டும். இதற்கு முன்பு கற்பித்தல் இப்படி நிகழ்ந்திருக்கிறது என்ற சான்றுகளையோ பழைய கதைகளையோ நான் பேசுவதற்கு இல்லை. ஆனால் கற்பித்தல் என்பது இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்வின் மகத்துவத்தை ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்காத கல்வி முறையே அல்ல. ஒரு மனிதன் தன் வாழ்விற்குரிய மகத்துவத்தை, மேன்மையை உணரும்படியான வழிகாட்டல்தான் அவனுக்கு வழங்கப்படுகிற ஆகச்சிறந்த கல்வி என்று நான் கருதுகிறேன். அந்த வாழ்க்கை முறையினுடைய மேன்மை என்கிற கருத்திற்குள் அன்பு பொதிந்திருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் கொள்கிற அக்கறை பொதிந்திருக்கிறது. எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் யாவரையும்
அரவணைக்கிற அரவணைப்பு பொதிந்திருக்கிறது. எல்லா உயிர் தோற்றங்களையும் தம் பொறுப்பாக பார்க்க விரும்புகிற பேணி காக்கும் பாங்கு பொதிந்திருக்கிறது. இத்தகைய பொதிக்குள் வாழ்வின் மகத்துவம் என்கிற கருத்து ஒளிந்திருக்கிறது. வாழ்வின் மேன்மை என்கிற கருத்து ஒளிந்திருக்கிறது. இத்தகைய மகத்துவமான மேன்மையான கருத்தினை ஒரு மனிதனுக்கு வழிகாட்டலாக, நெறிமுறையாக, சீர்திருத்தும் முகமாக சொல்லிக் கொடுப்பதற்கு பெயர்தான் கல்வி. அத்தகைய வழிகாட்டலை, நெறிப்பாடுகளை வழங்குகிறவர்தான் ஆசிரியர் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கல்விக்குள் அடிப்படைக்கும் அடிப்படையாக இதை செய்கிற செயல்பாடுகளைத்தான் நாம் ஆற்று மெய்யியல் உரையாடல் வழியாக, நம் மையம் வழியாக தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், முன்னெடுப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய கல்வி முறை இன்று இருக்கிற கல்வி முறையோடு ஒப்பிடுகிற போது எவ்வளவு இடைவெளியோடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய இருக்கிற கல்வி முறை குறித்து எனக்கு எந்த கருத்தும் இல்லை, அதற்குள் பேசுவதற்கே ஒன்றும் இல்லை. இப்பொழுது கல்வி பற்றி எழுதப்படுகிற கட்டுரைகளும் கருத்துகளும் நான் முன்பே சொன்னது போல் அது ஒரு மயக்கத்தில் எழுதப்படுகிறது. ஒரு வரம்பை விட்டு வெளியில் வரத்தெரியாத ஒரு கூட்டம் போடுகிற கூப்பாடாக அது எனக்கு தெரிகிறது. கடுமையாக அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைத்தாலும் கூட அதிகமாக வாய்ப்புகள் இருந்தும் விருப்பமில்லாமல் அக்கறையில்லாத சிலரினுடைய கல்வி குறித்த உரையாடல்கள்தான் இத்தகைய மதிப்பீடுகளை அவர்களுக்கு வழங்குகிறது. ஒரு குழந்தை மீது அக்கறைப்பட வேண்டும். எதற்காக அக்கறைப்பட வேண்டும்? அந்த குழந்தை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் அக்கறைப்பட வேண்டும். இந்த அக்கறை வேண்டும். இந்த அக்கறைக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது? அந்த குழந்தை உங்களுக்கு 25 வயதில் திருமணம் செய்து கொண்டு 27 வயதில் குழந்தை பெற்றுக் கொடுப்பதும், 28 வயதுக்கு பிறகு மாதம் சில ஆயிரங்களை வருமானமாக ஈட்டி தருவதுமாக அந்த குழந்தையை தயார் செய்யும் அக்கறையாது. இதன் பெயர் அக்கறையா? இது ஒரு முதலீடு. இவ்வாறு ஒரு குழந்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த குழந்தை மீது முதலீடு செய்கிறீர்கள். என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஏன் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதில் சில படிப்புகளை படித்து முடிக்க வேண்டும். பின்பு அந்த படிப்பிற்கு உரிய ஊதியத்தை பெருந்தொகையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சில திட்டங்களை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு கல்வியை பரிந்துரைக்கிறீர்கள். அவ்வாறு பரிந்துரைக்கப்படுவது கல்வி அல்ல. அவ்வாறு குழந்தை மீது காட்டுகிற அக்கறை என்பது அக்கறையே அல்ல. அது ஒரு முதலீடு. ஒரு முதலீட்டிற்குள் ஒரு குழந்தையை கருவி போல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அதில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தை மீது நீங்கள் அக்கறையாக இருக்கிறீர்கள் என்பதற்குள் என்ன இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அன்பாக இருப்பது போல் உங்கள் குழந்தை அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் பேணி காப்பது போல உங்கள் குழந்தைக்கும் பேணி காக்கும் பாங்கு வளர வேண்டும். உங்கள் கணவரோடு, உங்கள் மனைவியோடு நீங்கள் கருத்துக்களை மோதாமல் தனித்து நகர்த்துவது போல உங்கள் குழந்தைக்கும் புதிய கருத்துக்கள் மீது விமர்சனங்கள் ஏற்படும் போது தனிவாக நடத்துகிற பாங்கினை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் குடும்பமாக இருக்கிறோம், நான் என் தந்தைக்காக இருக்கிறேன், என் குழந்தைக்காக இருக்கிறேன் என்கிற மனப்பாங்கினை உங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீடு, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற தாவரங்கள், அதில் வளர்கிற பல்லுயிர் தோற்றங்கள் யாவும் எனக்கானவை. நான் அவற்றிற்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவற்றிற்கு தண்ணீர் விடுகிறேன், அவற்றிற்கு பாதுகாப்பு தருகிறேன், அவற்றின் மீது அக்கறையாக இருக்கிறேன் என்ற சிந்தனையை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறாக எல்லா பல்லுயிர் தோற்றங்கள் மீதும் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டலை அந்த குழந்தைக்கு வழங்க வேண்டும். இவற்றிற்குள்
வேறென்ன பாங்கும் அக்கறையும் அன்பும் இருக்கிறதோ அவை யாவற்றையும் அந்த குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த குழந்தை மீது நீங்கள் வைத்திருக்கிற அக்கறை என்பதற்கான முழு பொருள். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் என்றால் இந்த உரை உங்களுக்கானது அல்ல. நீங்கள் குறைந்த அளவில் உங்கள் தந்தையாரோடு உங்கள் உணர்வுகளை, உங்கள் கோபங்களை அவரின் முதுமை பொருட்டு தளர்த்தி கொள்வதை செய்வீர்கள். உங்கள் இணையரோடு, உங்கள் முதியவரோடு இருக்கிற பாங்கினை உங்கள் இணையரோடு நீங்கள் கடைபிடிப்பீர்கள், விட்டு கொடுப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற சூழலில் நீங்கள் தனிவாகவும், தேவை ஏற்படுகிற போது திருத்தமாகவும் வினைப்படுவீர்கள். இவற்றை குறைந்த அளவிலாவது உங்கள் குழந்தைக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் குழந்தை மீது காட்டுகிற அக்கறை. இவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிற குடும்ப அளவிலான சமூக பார்வை என்பது மொத்த சமூகத்திற்கும், மொத்த உலகத்திற்கும், மொத்த பேரண்டத்திற்குமாக அந்த குழந்தையினுடைய மன பார்வையை விரிவடைய செய்வதற்குரிய கருவியாக கல்வி இருக்க வேண்டும் என்பதுதான் கல்விக்குள் நாம் பேச விரும்புகிற கருத்து. அந்த வகையிலான கல்வியை ஊக்கப்படுத்துவதும், அந்த வகையிலான கல்வியை நோக்கி ஒரு உரையாடலை உருவாக்குவதும் நாம் கல்விக்குள் செய்ய வேண்டிய தலையாய பணி. அதுவே நாம் கல்விக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு. இந்த பொறுப்புணர்வோடு இந்த உரையாடலை, இது போன்ற உரையாடல்களை கல்விக்குள் நாம் தொடர்ந்து செய்வதும், இவ்வாறு செய்யும்படி விரும்புகிறவர்களுக்கு, செய்ய வேண்டும் என்று முனைகிறவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும், இத்தகைய அக்கறையோடு ஆர்வத்தோடு ஈடுபடுகிறவர்களை இணைத்து கொள்வதும் இதற்குள் நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல் திட்டங்கள். அடிப்படையில் ஒரு குழந்தை மீது நமக்கு இருக்கிற அக்கறை எத்தகைய புரிதலோடு இருக்கிறது என்பதில்தான் மேன்மை அடைகிறது. அடிப்படையில் ஒரு குழந்தை மீது நமக்கு இருக்கிற அன்பு எத்தகைய புரிதலோடு இருக்கிறது என்பதிலிருந்துதான் அது அன்பாகவே பார்க்கப்படுகிறது. இவை இல்லாத கட்டுரைகளும் ஆவணங்களும் குறிப்புகளும் வீணாக அச்சடிக்கப்பட்ட குப்பைகள் போல் குவிந்திருக்கின்றன. ஒரு குழந்தைக்கு இந்த சமூகம் என்ன சொல்லித்தர வேண்டும் என்பதற்குள் அந்த குழந்தை மீது இருக்கிற அக்கறை மட்டும் அல்லாமல், அந்த குழந்தைக்கு உரிய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை, மேன்மையை சொல்லித் தருவது என்பது கல்விக்கூடங்களுக்குள் அந்த குழந்தை தேடிக்கொண்டிருக்கிற தேடல். அத்தகைய பாடத்திட்டங்களோடு, கல்வி முறைகளோடு கல்விக்கூடங்களை கட்டி எழுப்புவதுதான் கல்விக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணி. அதுதான் நாம் வாழ்வதற்குரிய நெறி என்கிற அளவில் கல்வி குறித்த இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. நன்றி.